வணக்கம். யோகா பற்றி ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஜெராக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி ஜெராக்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் ஜெராக்ஸுங்கிற வார்த்தை மஸ்ட்டு. ஏன்னா உங்களுடைய வீட்டு டாக்குமெண்ட் ஜெராக்ஸு, உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸு, டிரைவிங் லைசன்ஸு ஜெராக்ஸு, அப்புறம் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வச்சுருக்கோம். ஒரிஜினல் கொண்டு போனால் மிஸ் ஆகிடும், திரும்ப அதுக்கு நம்ம கஷ்டப்படணுங்கிறதுக்காக ஜெராக்ஸுங்கிற ஒரு வத்தால் வச்சுருக்குறோம். அப்போ இந்த ஜெராக்ஸ்னால் என்னென்னா, அது எல்லாத்த விட நம்ம உடம்புக்குள்ள ஒரு உடம்பை ஜெராக்ஸ் ஆகுது எப்படி, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நான் நிற்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு எங்கே போகணும்? ஃப்ரண்ட், ஓகேவா? இது ஃப்ரண்ட். இப்போ பேக்கு அப்படியே போகணும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட், பேக்கு, ஃப்ரண்ட், பேக், ஃப்ரண்ட், பேக். இப்போ 5 டைம்ஸு நான் ஸ்லோ பண்ணுறேன். நீங்கள் ஃபாஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபாஸ்ட் எப்படின்னு கொஞ்சம் பாருங்கள், சரியா? இப்போ ஃப்ரண்ட், ஜெராக்ஸ் யோகா பார்த்தீங்களா? இது பயனுள்ள விஷயம். 5 விளையாதது 50 விளையாதுமாங்க, 74 விளையுது. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நோயற்ற வாழ்வு, குறைபட்ட செல்வம். உங்களை நீங்கள் நம்புங்க. மருத்துவர் டாக்டர்லாம் அப்புறம் இருக்கட்டும், உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போது நீங்கள் பார்த்தீங்களே அந்த ஜெராக்ஸ் யோகா, அதோடைய நன்மை எப்படின்னா, உங்களுடைய எல்லா தசை நார்களும் சரியான ஒரு பக்குவத்துக்கு வரும். இது நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது மிகப்பெரிய பலனை எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் 2 வேளை பண்ணுங்கள், காலையும் மாலையும் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம், அதிகபட்சம் வேண்டாம். அந்த 10 நிமிஷத்தை நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பயிற்சியிலேருந்து நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்கலாம். அதனால் இதோடைய பலன் அபரிதமான சக்தி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் ஜெராக்ஸ்ன்னு உங்களுக்கு நகைச்சுவைக்காக சொன்னேன். அதை உடம்பை முன்னையும் பின்னையும் வளர்ச்சி பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. இதை நீங்கள் கண்டினியூ பண்ண தான் இந்த பலனை முழுசாக உணர முடியும். அதனால் இதை தொடர்ந்து பண்ணுங்கள். எங்களுடைய நீ பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் மனமாற வாழ்த்துக்கள். இந்த ஆரோக்கியம் தான் ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமானது. இந்த ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து வாழ்க்கையில் எல்லா செய்திகளும் எல்லா சங்கதிகளும் நீங்கள் அனுபவிக்கலாம்.